ஹலோ ஆர்மி, வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ வந்து நம்ம 6 மந்த் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம், அத்தை பையன். ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்ட்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒயன் இன்ட்ரொடக்ஷன், அதாவது உங்கள் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துலாம். நீங்கள் வந்து சிட்டியில் வளர்ந்த பொண்ணு. நீங்கள் உங்கள் அண்ணன், அப்பா, அம்மா, நீங்கள் 4 பேர் தான் உங்கள் ஃபேமிலி. நீங்கள் வந்து காலேஜ் 3rd இயர் படிச்சிருக்கிற பொண்ணு. ஸோ அவ்வளோதான் உங்கள் இன்ட்ரொடக்ஷன். மிச்சத்தை நம்ம ஸ்டோரியில் பார்க்கலாம். ஸோ அப்படியே வாங்க ஆரம் இன்ட்ரொடக்ஷனில் பார்க்கலாம். ஆரம் வந்து உங்கள் அத்தை பையன். உங்களுக்கு மொத்தம் 7 அத்தை பசங்க. ஆரமோட சேர்த்து 7 அத்தை பசங்க. ஜிமின், ஷிகா, ஜெய்ஹோப், வி, ஜங்குக், ஆரம் எல்லாமே உங்களுக்கு அத்தை பசங்க தான். ஸோ அவங்க வந்து எப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 7 அத்தைங்க. நீங்கள் உங்கள் அப்பா மட்டும் தான் ஒரு பையன். அவங்க ஃபேமிலியிலன்னு பார்த்தா எல்லாருமே பொண்ணு, உங்கள் அப்பா மட்டும் தான் பையன். ஸோ ஒரே ஒரு அண்ணா. உங்கள் அப்பா வந்து அவங்களுக்கு அண்ணா வேணும். உங்கள் அப்பாவோட தங்கச்சி பசங்க தான் உங்கள் ஆரம், ஜிமின், ஷிகா, ஜெய்ஹோப், வி, ஜங்குக் 7 பேருமே. அவங்க வந்து வில்லேஜில் பிறந்தவங்க. அவங்க 7 பேருமே வில்லேஜ் சைடு. ஸோ இதோட போதும்னு நினைக்கிறேன். ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஓகேடா. ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் வீட்டில் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ தான் உங்கள் பிரதர் வராது. இன்னும் இந்த மூதேவி காலையில் டிவி போட்டு உட்காந்துங்குது, சரி இல்லையே அப்படின்னு உங்கள் பிரதர் கேட்க, நீங்களும் ஒரு கூட இவன் அதுக்கு இப்படி பாரு அப்படின்னு நீங்கள் கூட உங்கள் பிரதர் முதவி நான் காலேஜ் போல அப்படின்னு அண்ணன் கேட்க, காலேஜ்லாம் அது காலேஜ் என்ன சொல்கிறது வேறு தெரியலையே. ஐயோ ஒயன் காலேஜ் எங்கள் ப்ரொஃபஸர் இருக்கார்ல, ஆமாம் அதை சொல்ல தலையா சொல்லு. அவருக்கு வந்து ஹார்ட் இருக்கான். அதனால் இன்றைக்கி அவருக்காக எங்களை லீவ் விட்டுக்கிறாங்க. ஸோ அதனால் நான் காலேஜ் போல இன்றைக்கி லீவு. அப்படியா? ஆமாம் அப்படின்னு நீங்கள் பொய்ய சொல்ல, உங்கள் அண்ணனுக்கு பச்சையாக தெரிஞ்சு நீங்கள் சொல்கிறது பொய் தானே. சரி ஃபோன் பண்ணி கேட்கலாமா அப்படின்னு கேட்க, ஃபோனா எதுக்கு? நான் இப்போ தான் போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். எதுக்கு? எங்கள் ப்ரொஃபஸர் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கொடுத்தீங்க போல. சரி இல்லையே, ஏதோ ஏமாத்துறோம், ஆனால் என்னென்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல உங்கள் பிரதருக்கு டவுட் ஆயிடுச்சு. சரி வா ஏன் நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு கேட்க, இது அது நான் வரமாட்டேன், ஹாஸ்பிட்டல் வரமாட்டேன் எல்லாம் முடியாது அப்படின்னு சொல்ல, ஏன் அங்கே ஊசி போடுவாங்க, மாத்திரை கொடுப்பாங்க, மருந்து கொடுப்பாங்க, அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப பயமா, நான் வரமாட்டேப்பா அப்படின்னு நீங்கள் சொல்ல, இந்த பக்கம் உங்கள் அம்மா தான் கிச்சன் அது என்னமா அங்கே சத்தம் பேசிட்டு இருக்கோமா அப்படின்னு நீங்கள் உன்னோட நீ எதுக்கு லீவ் போகிற நல்லாவே தெரிஞ்சிச்சு. சொல்லிடு எதுக்கு நீ லீவு இன்னைக்கு போட்டேன்? இப்போ தான் நான் பஸ் ஸ்டாண்டில் உங்கள் ப்ரொஃபஸரை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, அச்சோ வேற என்ன போய் சொல்லிடலாமோ அப்படின்னு யோசிக்க, ஒழுங்காக சொல்லுவேன் என்னத்துக்கு நீ லீவு போட்டேன்? அது வந்து அப்பா தான் நாளைக்கு நம்ம எல்லாம் ஊருக்கு போக போகிறோமா, அதுக்கு அப்பா தான் என்னை லீவு போட சொன்னார், அதுக்கு தான் நான் லீவ் போட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஐயோ அதுதான் லீவ் போட்டேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஏன்டி காலேஜ் உங்களுக்கு ஆஃப் டே தான், இன்னைக்கு சம்மர் வெக்கேஷனுக்காக லீவ் விட்றாங்கன்னு தெரியும். ஸோ இன்னைக்கு ஒரு நாள் காலேஜ் ஆஃப் டே போயிட்டு வந்துடுறோம், அதுக்கு எதுக்கு நீங்கள் லீவ் போட, இன்னைக்கு போகிற கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் நாளைக்கு போகிறதுக்கு எப்படி இன்னைக்கு லீவ் போட அப்படின்னு அது எனக்கு நீ போக முடியல, நான் போல அப்படின்னு சொல்ல, ஏதோ பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி அண்ணா போக. இப்போ தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆக்சுவலாக என்னன்னா காலேஜில் வந்து இன்னைக்கு வந்து சம்மர் வெக்கேஷன் விடுறதுக்காக சம்மர் வெக்கேஷன் விட போகிறாங்க. ஸோ அதனால் இன்னைக்கு ஒரு நாள் காலேஜ் 3rd இயர் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செம் இப்போ கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்க, செகண்ட் செம் வருது. ஸோ ஃபஸ்ட்டு செம் நீங்கள் எழுதிருக்கனால அது வந்து எப்படி எழுதிக்கிறீங்க. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ரீடெஸ்ட் மாரி வைக்கிறாங்க இன்னைக்கு. ஆக்சுவலாக அது வைக்கிறது வந்து உங்களுக்கு பிடிக்காத அந்த சொட்டை சேர்த்து வைக்கிறாரு. ஸோ அதுலேருந்து எஸ்கே பார்த்து தான் நீங்கள் லீவே போட்டீங்க. அதை தான் நீங்கள் நினச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போ எப்பா இவங்கிட்ட சமாளிச்சு முடியுதுக்குள்ள தொண்டை தண்ணி வச்சிரும் போல, எப்படியோ ஒரு வழியாக சமாளிச்சிட்டா அப்படின்னு நீங்கள் பெருமிச்சை விட, இந்த பக்கம் ஒயன் அம்மா தான் ஒயன் நம்ம சாப்பாடு சாப்பிட வாடி அப்படின்னு வரமா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் உங்கள் அம்மா தான் இப்போ சாப்பிட்டுட்டாங்க. ஸோ நீங்கள் சாப்பிட வந்துட்டீங்க. சாப்பிட்டு இருக்கும் மொத்தம் உங்கள் அப்பா கரெக்டாக வர வேலை முடியும். அப்பா ஒயன் அப்படின்னு என்னப்பா அப்படின்னு நீங்கள் சொல்ல, நாளைக்கு நம்ம ஊர் கிளம்புறோம்னு சொல்லியிருந்தால, ஆமாப்பா அதுக்கு என்னப்போ ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இன்றைக்கி நைட்டு ஊர் கிளம்புறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக என்னன்னா இப்போ நைட் நீங்கள் கிளம்புனால அங்கே காலையில் ஒரு 7 o'clock 7:30 நீங்கள் ரீச் ஆக முடியாது வில்லேஜ்லாம் போய். ஸோ அதுக்காக உங்கள் அப்பா வந்து வேலையில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருப்பாரு. எப்பவுமே 9 o'clock வரவர் இன்றைக்கி வந்து 7:30 வந்துருக்காரு. ஸோ இப்போ கிளம்பி ஆகணும்னு சொல்லுவோம். சீக்கிரமாக சாப்பிட்டு நீங்கள் உங்கள் பிரதர் அம்மா உங்கள் அப்பா 4 பேருமே ஒன்றாவே சாப்பிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ நீங்கள் வந்து ஸோ ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டு உங்களோட சீட்டில் உட்காந்துட்டீங்க. ஸோ இப்போ ட்ரெயின் கிளம்பிச்சு. ஆக்சுவலாக நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நீங்கள் வில்லேஜ் ரீச் ஆகிட்டீங்க. ஸோ அங்கே நீங்கள் வரணும். இந்த பக்கம் தான் அப்படியே நம்ம இந்த பக்கம் பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே வில்லேஜ் சைட்லாம் கொஞ்சம் ஜாலியாக கலகலப்பாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வரீங்கன்னு தெரிஞ்சாலே அவங்க எல்லாருமே ஜாலி அப்படியே விருந்து எப்படி சொல்றது ஒரு கல்யாண மண்டபம் மாரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க உங்கள் பாட்டி விட. அது ஏன்னா நீங்கள் வந்து வருஷம் லீவ் டைம் வெக்கேஷன் அந்த மாதிரி டைமுக்கு தான் போவீங்க. ஆக்சுவலாக என்னன்னா உங்கள் அப்பாவுக்கு வந்து வேலை வந்து அவ்வளோ லீவ் கிடைக்காது. அவர் லீவ் விட்டாலும் உங்களுக்கு காலேஜ் எக்ஸாம் டைம் அந்த மாதிரி வரும். அப்பயும் உங்களுக்கு லீவ் விட்டாலும் உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கு சேம் டைம் லீவ் விட்டாலும் உங்கள் பிரதருக்கு வந்து ஆஃபீஸ் லீவ் கிடைக்காது. ஸோ அதனாலே நீங்கள் வந்து ஊர் பக்கம் அவ்வளோ போக மாட்டீங்க. எப்போனா ஒரு வாட்டி தான் ஊர் டைம் வந்து உங்கள் எல்லாருக்கும் சேமாக லீவ் கிடைக்கிறப்ப தான் நீங்கள் போவீங்க. ஸோ இந்த வாட்டி அதுவே கிடைச்சிட்டு இருக்குது. உங்களுக்கு வெக்கேஷன் லீவ் விட்டுருக்காங்க. உங்கள் பிரதர் கம்பெனியில் ஒரு சின்ன ப்ராப்ளம். ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நாள் அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் கொஞ்சம் லீவ் விட்டுருக்காங்க. ஸோ அதுக்காக உங்கள் பிரதர் லீவ் இருந்தாலும் ஆக்சுவலாக உங்கள் அப்பாவுக்கு வந்து உங்கள் அப்பா வேலை செய்கிற ஆஃபீஸோட CEO பொண்ணு வந்து வெட்டிங் வச்சிருந்தாங்க. ஸோ ஃபாரின் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து 1 month லீவ் விடுறாங்க. ஸோ அதனால தான் இப்போ வந்து நீங்கள் ஃபேமிலியோட போகலாம் அப்படின்ற முடிவில் தான் போய்க்கிறீங்க. ஸோ வாங்க இந்த சீன் பார்க்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ரீச் ஆகிட்டு வில்லேஜில் நம்ம அப்படி இந்த பக்கம் பார்க்கலாம். நீங்கள் வந்து இறங்கின அடுத்த செகண்ட் டைம் நல்லா மோலெல்லாம் நல்லா பேசு அது இது நல்லா அப்படி சொல்லிட்டு ஒரு கல்யாண வீட்டில் வந்து பொண்ணுக்கு வரவேற்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு வரவேற்கனா பார்த்துவாங்க. அந்த மாதிரி வரவேற்காங்க. ஏன்னா உங்கள் ஃபேமிலியே கிராண்ட் டாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிராண்ட் சன் தான். நீங்கள் மட்டும் தான் கிராண்ட் டாட்டர், ஐ மீன் பெண் வாரிசு நீங்கள் மட்டும் தான் அந்த ஃபேமிலியே. ஸோ நீங்களும் கொஞ்சம் தூரமாக சிட்டியில் இருந்தாலும் உங்களை அவ்வளோ பார்க்க முடியாது. இருந்தாலும் அங்கே எல்லாருமே உங்களை ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி வந்து நீங்கள் துருத்துன்னு இருக்கிற பொண்ணு எல்லாரும் ஜாலியாக பேசுவீங்க. அதுவும் முக்கியமாக வயசானதுல ரொம்ப ஜாலியாக பேசி நல்லா எப்படி சொல்லிட்டு நல்லா ஜெல்லாயிட்டு இருப்பீங்க. ஸோ அதனாலே உங்களுக்கும் அங்கே ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்கள் அத்தைங்களை விட்டே தர மாட்டீங்க. அந்த மாதிரி ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாரும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அப்போ தான் கால் என்ட்ரி கொடுங்க. அப்படியே எப்படி சொல்லிட்டு கார்லேருந்து இறங்கின உடனே பூலாம் போட்டு வரதுக்கு எல்லாருமே
உங்கள் 7 அத்தை பசங்களை பார்க்கணுமே. ஆக்சுவலாக அத்தை பசங்க நம்ம ஆளுங்க தான், 7 பேருமே நம்ம ஆளுங்க தான். ஸோ வந்து பார்க்கணுமே ஒய்யனா ரொம்ப நாள் கழிச்சு. ஆக்சுவலாக உங்களை பார்த்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் நீங்கள் 12th லீவ் அப்போ வந்துருப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் 3rd காலேஜ் ஃபஸ்ட்டு செம் முடிச்சிருக்கீங்க. இந்த வெக்கேஷன் வாங்க. ஸோ கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு உங்களை பார்த்து. இந்த 2 வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ சேஞ்ச் ஆகி கொஞ்சம் ஹைட் ஆகிங்க, லைட்டாக கொஞ்சம் கிளாமர் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் பார்த்து எப்படி லைட்டாக ஒரு சில அடையாளம் இல்லை, அந்த அளவுக்கு நீங்கள் அழகாக இருக்கீங்க ஃப்ரீ அளவுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன தான் நீங்கள் சிட்டியில் இருந்தாலும் நீங்கள் வந்து போனி டைல் போட்டுருப்பீங்க, முடி கொஞ்சம் ஃப்ரீ அளவு விடாமல் போனி டைல் போட்டு அப்படி பவ்யமாக இருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகிடுங்க. லைட்டாக மாடல் ட்ரெஸ் மாதிரி கொஞ்சம் ஷார்ட்ஸ் மாதிரி போட்டு அந்த மாதிரி இந்த அளவுக்கு கேரக்டர் அப்படியே தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இறங்கணுன்னே பாட்டி அப்படின்னு சொல்லி பாட்டி ஆட் பண்ணி தாத்தா அப்படிலாம் சொல்லி ஃபேமிலி மொத்தமாக ஆட் பண்ணி அப்படின்னா அத்தை அப்படின்னு சொல்லி காலையில் விழுவீங்க. உங்கள் 7 அத்தை காலி, உங்கள் 7 பேரோட அத்தை காலில் அப்படியே அங்கே பிரச்சனை மாதிரி உழிப்பீங்க. எல்லாரும் நல்லா அப்படின்னு சொல்ல உங்கள் அத்தை பசங்களா அதான் நம்மளுக்கு தான் அவங்களா வரமா நீங்கள் சைட் வச்சுருந்தாங்க. உங்களை தான் என்ன பண்ணுறது, மாமா பண்ண ஆயிடுச்சு, அதெல்லாம் கிளம்பி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நகத்தை கட்சி நம்ம 7 பேருமே கோரஸாக அப்படி எப்படி சொல்லுது காலில் அந்த கட்டை அப்படி கையை சொல்லுவாங்களா அந்த மாதிரி சொல்லி உங்களே பார்த்துக்காங்க. நீங்கள் எதிர்த்து பார்க்க எவ்வளோ அதுக்கு இப்படி பார்க்குறாங்க. நார்மல் தான் நம்ம இருக்கும், மேக்கப் கூட நம்ம அவ்வளோ போலியே, ஜஸ்ட் லிப்ஸ்டிக் ஷேட் பார்த்தோம் அதுதான் இப்படி இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க. அவங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்து நம்ம ஒய்யனை பார்க்குறப்ப அவங்களுக்கு எப்படின்னா ஐயோ இது நம்ம ஒய்யன் அப்படின்ற மாதிரி ஒரு லிப்லோட இது மெயின் பார்க்குறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க நான் மேக்கப் கூட போடலையே, ஜஸ்ட் லிப்ஸ்டிக் ஷேட் மாற்றினா அதுக்காக எப்படி பார்க்குறீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ தான் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்து பேசி எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ தான் உங்கள் தாத்தா படிக்கிறாங்க ஒய்யன். இவங்க 7 அத்தை பசங்க இருக்காங்க. 7 அத்தை பசங்க நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்க நீங்களா அப்படியே அங்கே போய் சென்டர் நின்று. ஆக்சுவலாக உங்கள் அம்மா அப்பா வந்து இந்த சைடில் நின்றாங்க, உங்கள் அம்மா அப்பா உங்கள் பிரதர் வந்து இந்த சைடில் போகிறது இருந்தாங்க. ஆப்போசிட் சைடில் தான் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நின்றாங்க. தாத்தா பாட்டி மாற்றி எங்கள் மாமாங்க உங்கள் ஃபேமிலி வில்லேஜ் சைடு வந்து கொஞ்சம் பெரிய ஃபேமிலி. ஸோ அவங்களாம் அந்த சைடு நீங்கள் என்ன பண்ணீங்க கரெக்டான சைடு அப்படி ஜம்ப் பண்ணி இது வரைக்கும் அத்தை பசங்க இனிமே தான் லவ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ அப்படின்னு எனக்கு வர சொல்ல அப்போ தான் உங்கள் தாத்தா கேட்குறாங்க ஒய்யன் நீ 7 பேரில் ஒருத்தர் பண்ணி ஒருத்தர் கல்யாணம் பண்ணா இது 6 பேருக்கும் வராதா அப்படின்னு கேட்க அது வரப்போ பார்த்துக்கலாம், என்ன நடக்கட்டும் அவங்க கூட சண்டை, அது நம்ம பிரச்சனை கிடையாதுக்கா. ஆக்சுவலாக அது என்னன்னா 7 பேரில் என்ன ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ண முடியும், 7 பேரில் என்ன ஒருத்தர் தான் லவ் பண்ண முடியும். ஸோ 7 பேரில் ஒருத்தர் தான் நல்லா கட்டிக்க முடியும், மீதி 6 பேருக்கு என்ன எனக்கு என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லி தட்டிட்டு போக இவங்க 7 பேரா இது கொழுப்பு வச்சா நான் தாண்டா தூக்கும் அப்படி மனசில் இவங்க 7 பேர் அப்படின்னு சொல்லி மனசுலேயே போட்டி போடுறாங்க. மைண்ட் ரீடிங் போய் அவங்க 7 பேருக்குள்ளே மைண்ட் ரீடிங் நடக்குது. ஸோ எப்படின்னா அவள் எனக்கு தாண்டா அப்படின்னு நம்ம ஜிமின் மைண்ட் வயசு நம்ம ஜெகோவா கனவு தானே ஜிமினா அவள் எனக்கு மட்டும் தான் அப்படின்னு ஜெகுக்கில் நம்ம ஜங்குக்கா அவருக்கு அழகுக்கும் யாருக்கு பர்சனாலிட்டிக்கும் அவள் எனக்கு தாண்டா அப்படின்னு ஜங்குக்கு சொல்ல நம்ம ஜின்னா இவங்களாம் பேர் அழகுன்னு நினைப்பு போல ஏன் ஈக்குவல்லாம் இவங்களாம் வரும் கொஞ்சம் தள்ளி நிற்கா அப்படின்னு நம்ம ஆரம் பார்த்து சொல்ல தள்ளி நிற்கவா அப்படின்னு ஆரம் கேட்க பின்ன என் அத்தை பொண்ணு வந்துக்கா கொஞ்சம் நான் கொஞ்சம் பர்சனாலிட்டியே தெரியும் என் பக்கத்துல நீ தான் போய் அப்படின்னு சொல்ல ஆரம்பா இவன் மனசில் என்னத்தை நினச்சிட்டு வாழ்றான்னு இன்னுமே தெரியல அப்படின்னு நம்ம ஆரம் நினைக்க. இந்த பக்கம் மாவி அப்படி எப்படி சொல்றது வாய் அப்படியே வாய் திறந்துக்கிட்டு அப்படி நம்ம அப்படி எப்படி சொல்றது ஏதோ ஒரு கற்பனையில் அப்படி மிதக்கிறாப்புல நம்ம அத்தை பொண்ணு ரொம்ப நாள் கழிச்சு அது இவ்வளோ வந்துது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மிதப்பில் அப்படி பார்க்குறாப்புல. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஷுகா கல்யாணம்னு ஒன்று பண்ணா அது இவ்வளோ தானே பண்ணும் நல்ல வேலை இவன் யாத்த பண்ணானா எப்படின்னா எல்லாம் விட்டு போட்டு பண்ணுறது அப்படின்னு சொல்லி நினைக்க. இந்த பக்கத்துல இவங்க 7 பேரும் விடவே மாட்டாங்க போல மற்ற கட்டில் அப்படி மைண்ட் ரீடிங் பண்ணிக்கிறாங்க. அவனுக்கு தான் இவனுக்கு தான் ஒயன் நடித்தர மாட்டேன் அவனுக்கு தான் எனக்கு தான் சொந்தம் அவன் போட்டு அப்படின்னு நிற்கவே மைண்ட் ரீடிங் அப்படி போகுது. ஸோ ஒயன் டைப் வந்து மாம்ஸ் அப்படின்னு கூப்பிட்டாரு. நீங்கள் ஆக்சுவலாக மாம்ஸ் சின்ன நீங்கள் மாம்ஸ் கூப்பிட்டு படிக்கிறீங்க மாம்ஸ் அப்படின்னு ஒயன் அப்படின்னு 7 பேருக்கு வர சொல்ல சரிவாங்க வேறு கேம் விளாடலாமா அப்படின்னு கேட்க கேமா அது நீங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்ல ஆக்சுவலாக அவங்க சொல்கிறாங்க ஓடி பிடிச்சி விளாடலாமா அப்படின்னு கேட்க ஓடி பிடிச்சியா அப்படின்னு சொல்ல ஆமாம்மா ஓடி பிடிச்சி விளாடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க. ஏய் யார் நம்ம சாய்வா இந்த வயசில் ஓடி பிடிச்சி விளாட்லாம் சரி ஏதோ ஒன்று விளையாட்டு தொலைனா பண்ணுறது கரெக்ட் பண்ணுறது இதை வழியில் ஓடி பிடிச்சி விளாட்றா ஏன்னா பண்ணிக்கினே கரெக்ட் பண்ணதான் உண்டு அப்படின்னு நம்ம ஜெயஹோப் சொல்ல அதுவும் சரி தான். ஆக்சுவலாக இவ்வளோ மைண்ட் ரீடிங்கில் எப்படி சொல்லிட்டு போட்டி போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பையன் எப்படி தான் ஒருத்தர் தான் கிடைக்கும் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்ததுனால அவங்களுக்குள்ளே கொஞ்சம் சமாதானம் அந்த மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ சரி வாங்க போகலாம் ஸ்டோரிக்கலாம். இப்போ தான் அந்த வில்லேஜ் ஸ்டைலெல்லாம் வீடுங்க இருக்கும்ல எப்படி சொல்கிறது வீடு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். மழை தண்ணி ஊற்றின மட்டும் அப்படியே தெரியும்ல பாக்ஸ் ஷேப்பில் இருக்கும். அந்த வரண்டாவில் மட்டும் அப்படியே வெட்ட வெளியே இருக்கும். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய வரண்டா இருக்கும் பாட்டிட்டு அங்கே ஓடி பிடிச்சி உங்கள் 7 மாமா கூட விளாடுங்க ஐ மீன் அக்கா பசங்க கூட விளாட்டு இருக்கீங்க. அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஓடி பிடிச்சி விளாடும் போது ஆக்சுவலாக கேச்சர் வந்து யாரும் ஒருத்தர் இருப்பாங்க. ஆனால் இந்த கேச்சர் வந்து 7 பேர் அதை ஓடுறவங்க மட்டும் தான் நீங்கள். ஸோ 7 பேர் மாற்றி கேட்டவங்களை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் பிடிக்காம விட்டுறாங்க. ஸோ ஏன்னா ஸ்டார்டிங்கில் பிடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு காரணம். அப்போ நீங்கள் இந்த பக்கம் திரும்ப ஜின்னு ஆப்போசிட்டில் வரும்போது ஐயோ ஜின்கிட்ட மாட்டக்கூடாது சொல்லி அப்படி திரும்ப ஆரம் கரெக்டாக இருக்காப்ல என்ன பண்ணுறீங்க ஆரம் அப்படி புக்குன்னு வந்துருக்கீங்க ஆரமா வயன் அப்படின்னு பார்க்க அப்படி எப்படி சொல்லிட்டு நம்ம ஆரம் முடிச்சு பிரைட்னஸ் 1000 வாட்ஸ் பல்ப் அப்படி பல்ச்சினே அந்த அளவுக்கு பார்க்குறாப்ல வயன் அப்படின்னு சொல்லிட்டு யோ அம்மா பல் எதுலையா வளர்ப்பேன் அப்படின்னு கேட்க ஏன் வயன் அப்படி பல்ல கட்டி நம்ம ஆரம் சொல்ல இவ்வளோ பரவாயில்ல இருந்தது அப்படின்னு அது வயன் உன்னை பார்த்தனே பல்லாம் பழப்பலாம் ஆயிடுச்சு வயன் சரி யோகமா ஜின் வரா அப்படி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் தள்ளி விட்டுட்டு அவன் நெஞ்சில் கை நீங்கள் தள்ளிட்டு போவீங்க ஆரமா அந்த ஷர்ட்டில் கையை விட்டுட்டு சொல்லிட்டேன் நம்ம ஜிமின் தான் தெரியாதவங்க வந்து நம்ம ஆரம் வயிற்றுல விதிச்சிட்டாப்ல ஐயோ வயிறு அப்படின்னு ஆரம் பார்க்க டேய் நீங்க இங்கே படுத்து வர யாரும் கிடைக்கல உங்க பாட்டி வந்து அப்படியே கட்டி போக இவ ஒரு கிளவி நடந்து கூட தெரியாம பேசுறவங்க பேசி போய் அப்படி நீங்க ஆரம் வந்து உங்க பாட்டி அது மாதிரி சொல்ல கொழுப்பு தானே உங்களுக்கு உங்க பாட்டியை கலைச்சிட்டு போக அப்புறம் தான் நல்லா விளையாடிக்கிட்டே முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் எப்படி சொல்றது ரெஸ்ட் எடுக்கிறீங்க உட்காந்துக்கிட்டு
ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. நைட் ஒரு 8 o'clock. ஆக்சுவலாக உங்கள் அத்தை பசங்க 7 பேருமே கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணுவாங்க. மொட்டை மாடியில் உட்காந்து ட்ரிங்க் பண்ணும்போது அப்போ தான் அவங்க யோசிக்கிறாங்க, ஏய் மச்சான் நம்ம ஒயனில் வெறுத்துலாமா எதனா பயமுத்தலாமா அப்படின்னு வச்சுன்னு சொல்ல, நம்ம வீதான் அதெல்லாம் வேணாடா சின்ன பொண்ணு பயந்து போல அப்படின்னு சொல்ல, யார் சின்ன பொண்ணு அவளா, ஐயோ நம்மளே தூக்கி சாப்பிட்டா நம்மளே சின்ன பொண்ணு இல்லையா அப்படின்னு வச்சுன்னு சொல்ல, நம்ம ஆரம்பா என்னடா பயமுத்தலாம் சொல்ல, ஏய் நம்ம ஜெயஹோப்ப அப்படி நம்ம எப்படி சொல்லிட்டு காஞ்சனா கெட்ட ரெட் கலர் சேர் கட்டி அப்படி விக்கல மாட்டி காஞ்சனா கெட்ட அவள் தூங்கும் போது அவன் ரூமில் விட்டுடா ஜெயஹோப் தான் விட்டுட்டு அப்படின்னு சொல்ல, இருடா மச்சான் நான் சொல்லி முடிக்கல அப்படின்னு அது ஜஸ்ட் அவள் பயமுத்தா ஒரு கேம் அப்படின்னு சொல்ல, சரி சொல்லு அப்படின்னு ஜெயஹோப் சொல்ல, நம்ம வந்து ஜெயஹோப் வந்து அந்த காஞ்சனா கெட்ட உள்ள இறக்கும் அவள் போய் நிற்பா. உடனே ஒய்யனை வந்து அவள் காலையில் எழுக்கும் போது ஒய்யனை பார்க்க நம்ம ஜெயஹோப் அப்படியே காஞ்சனா மாரி அப்படி பண்ணுறப்போ அவள் பயப்படுற பயந்தே கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, நமக்கும் கொஞ்சம் ஃபன்னாக அந்த மாதிரி இருக்கும். நைட் கொஞ்சம் ஒய்யனை பயப்படுற மாதிரி இருக்கும், நமக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஜங்குக்கா நீ நாளைக்கு நான் வரப்பா அப்படின்னு சொல்ல, மற்றவங்களா நானும் ரெடி நானும் வர அப்படின்னு சொல்ல, ஆளுங்க டே இது தேவையில்லாத வேலை நான் நினைக்கிறேன் வேணாடா அப்படின்னு சொல்ல, டே நீ போடா உன் வேலையை பார்த்துட்டு அப்படின்னு எல்லாம் அப்படியே எடுத்து சொல்லி நம்ம ஆரமா ஒரு ஆள் இல்லாத மாதிரி டே நீ போடா அப்படின்னு சொல்ல, இவங்களா சரி நம்ம வேலையை பார்க்கலாம் சொல்லி ஜெயஹோப்பா டே வேற கெட்ட பேரியாடா நான் கேட்ட தானா நான் சந்திரம் கேட்ட போடுவா அப்படின்னு ஜெயஹோப் சொல்ல, மச்சான் அந்த வேட்டையா கேரக்டர் ஒன்று இருக்கல அதான் நீ பண்ணுறா அப்படின்னு வீட்டில் சொல்ல, ஜெயஹோப் பிசிறு கிளம்புது இவனா வேட்டை கிடப்பா அவனாச்சும் கழுத்தா இருக்கான் இவன் பேசி பேசி தக்கார் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஜெயஹோப் தான் மச்சான் நான் கான்செப்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த கெட்டக்கான வேலை போயிட்டு இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் தனியாக ரூமில் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இது வந்து உங்களுக்கு யாருக்கு தெரியாது. உங்கள் ஃபேமிலி ஆக்சுவலாக எல்லாருக்கும் ரூம் இருக்குது. நீங்கள் வந்து அப்பா அம்மா கூட பார்த்துருப்பீங்க. உங்கள் பிரதர் தனி ரூம். நீங்கள் வந்து உங்கள் பிரதர் அங்கே போய் சொல்லிட்டு நீங்கள் வந்து அங்கே பார்த்துக்கிறீங்க. அதுவும் பெட்டில் இல்லாமல் தரையில் பார்த்துட்டு இருக்கீங்க. இருக்கலாம் பெட்டில் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு நம்ம ஜெயஹோப் அந்த மேக்கப்பில் போட்டு எல்லாம் உள்ள வராங்க. கரெக்டாக அந்த உள்ள வந்து அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து வந்தோடனே உங்கள் ரூமில் பார்க்குறாங்க. ரூமில் பார்த்தா உங்கள் பிரதர் தூங்கிக்கிறா. அப்போ என்ன பண்ண உங்கள் வீட்டில் வேலை தராங்க ஒருத்தவங்க ஆனால் அப்படின்னு வச்சு கூட என்னப்பா ஒயன் இல்லையாங்க ஒயன் அங்கே அந்த ரூமில் தூங்குறாப்பா அப்படின்னு சொல்ல, அங்கே சரி நான் போயிட்டாங்க இப்போ நீங்கள் தூங்கலையா தூங்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்ல, சரி சொல்லிட்டு போயிடாரு. இவங்களா இப்படி போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஹோப் முன்னாடி எல்லாத்துக்கும் அனுப்பிங்க நம்ம ஜெயஹோப் மைண்ட் வைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த சந்திரமுகியில் அந்த பிஜிஎம் மியூசிக் ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக நான் போடுறேன். ஸோ அதை நீங்கள் ஃபீல் பண்ணிக்கோங்க. இந்த பிஜிஎம்க்குலாம் கரெக்டாக அவங்க தலையை ஒருத்தரா அந்த ஒரு சவுண்ட் அந்த ஒரு ஹெட் மட்டும் அப்படியே அந்த கல்வாண்ட அந்த டோர் வெளியே வந்து அப்படியே பார்க்குற மாதிரி ஒரு சீனும். அப்போ நம்ம ஜெயஹோப் ஒயன் கால் வச்சு அவள் கால் வச்சு மிதிக்கிற மாதிரி அப்படியே காஞ்சன் அந்த பல்லு கடிச்சிட்டு ஒன்று பண்ணுவேன். அந்த சீன் பண்ணுறாப்ல ஒயனா வச்சுட்டு விலைக்கிற லக்கலக்கலக்கன்னு ஒரு சவுண்டு தான் நம்ம ஜெயஹோப்பா அப்படின்னு சொல்லி பார்க்க உனங்க ஒயனை பயமுத்தானு காஞ்சனை கேட்ட போட்டாங்க. ஒய்யனா நீங்க என்ன கேட்ட போது நான் போடுற மாதிரி கேட்டப்போன்னு சொல்லிட்டு சந்திரமுகி கேட்ட போது லக்கலக்கலக்கன்னு வச்சு வலிக்கிட்டு பார்த்தா அவ்வளோதான் ஜெயஹோப் வீரே இல்லை கத்திட்டு ஓடுறாப்ல ஐயோ பேயின்னு சொல்லிட்டு ஜெயஹோப்பா கத்திட்டு மூலம் நிற்காப்ல நம்ம ஒய்யன்டா. ஆக்சுவலாக இந்த சீனில் ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு டான்ஸ் சுத்தமாக வராது, சுத்து போட்டா கூட உங்களுக்கு டான்ஸ் சுத்தமாக வராது. அதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்களா சந்திரமுகி பாட்டு போகுது அது எங்கே போது நமக்கு தெரியல யாருக்கும் தெரியல பாட்டு போகுது நீங்களா ஆடுறீங்க உங்கள் ஆட்டத்தை பார்த்து என்ன மச்சான் இவன் சந்திரமுகி கேட்ட போதா அவரும் வச்சு சந்திரமுகி சந்திரமுகின்னு சொல்ல சுதா ஏய் வாயமூடா ஒயன் டான்ஸ் ஆடுறது பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கா பல காட்டின்னு சொல்ல அப்படி என்ன தான் ஆட்டம் நம்ம பார்க்கலாம் சொல்லி ஜெயஹோப் ஆயிட்டு பார்க்க இப்போ தான் ஒரு சீன் நடக்குது. அவளுக்கு ஆடவே தெரியாது ஜெயஹோப்பா. அங்கே பார்த்து ஜெயஹோப் சைடு வந்து மூலையில் இருக்கிறதுனால அவங்களாம் மற்றவங்களாம் தெரியல. ஸோ நம்ம ஜெயஹோப் தான் எப்படி சொல்லிட்டு மூஞ்சில் அப்படி ஒரு மாதிரி வேக ஆரம்பிச்சு என்ன விட்டுருமா காலை விடுற மாதிரி விட்டுருமா சொல்லி கதறாப்பில் வயன் விட்டுற மாதிரி இல்லை. அந்த அது எந்த படம் அழகுராட்ட படத்தில் காட்சிராக்கள் டான்ஸ் போடுவாப்ல பரதநாட்டியம் அந்த மாதிரி பண்ணுறாப்ல நம்ம ஜெயஹோப் தான் எனக்கு கொலை கூட பண்ணிக்கும் தயவு செஞ்ச மாதிரி ஆடமா பார்க்க தெம்பலாமா சொல்லிட்டு ஜெயஹோப்பா அவ்வளோதான் முடிய பிச்சு அளவுக்கு என்ன விட்டுருமா விக்கல காட்டி போட்டாப்ல எம்மா நான் ஜெயஹோப் பண்ண விட்டுருமா மாமகாரமா என் உயிரோட பார்க்கணுமா நீ அமைச்சர் ஆடாத அப்படின்னு சொல்ல நம்ம ஏன் ராரா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு விட்டு காட்டுறாப்ல எம்மா பேய் அடித்த ஜெயஹோப்பா ஓட அதுக்கப்புறம் அப்போ ஜெயஹோப் ஓடியாச்சு இப்படி ஆட்கள் அங்கே பார்க்குறாங்க. நம்ம ஒய்யன் ஆடுறதுக்கு ஆரம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பார்க்குறேன் கழுத்தில் கையை வச்சுக்கிட்டு அவர் கழுத்து அவரே நெருக்கி வந்து ரியாக்ஷன் பண்ணுறாப்ல. இந்த பக்கமா ஜிமின் மச்சான் நான் சிட்ரம் போடுறேன் மச்சான் நான் சிட்ரம் போடுறேன் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் வரப்பல அப்படியே ஃபிக்ஸ் வர மாதிரி பண்ணுறாப்ல மச்சான் சிட்ரம் போடுறேன் மச்சான் காப்பாற்றுறா மச்சான் உயிர் போகுது மச்சான் இந்த போய் மச்சான் காப்பாற்றுறா அப்படின்னு சொல்ல இந்த பக்கமா ஜங்கு எனக்கு தலை சுத்துதுரா அப்படின்னு சொல்லி ஜங்கு மயக்க போட்டுருக்கேன் அப்படியே பார்க்க யோயோ இந்த பக்கமான வந்தாடே தகப்பா இதுக்கான பேத்து போட்டேன் ஐயோ என்ன சொல்லணும் அப்படி சொல்லணும் இதெல்லாம் பார்க்கறதுக்காக பேத்து போட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி நம்ம இடிச்சிக்கா செவத்துல இடிச்சிக்கா அவருக்கு இதுல இருந்து பிளட்டே வந்து சந்திரகிச்சு அவள் அப்போ கூட இடிக்கிறது உள்ள வயன் எப்போ டான்ஸ் இருக்கலாம் அப்போ விடுன்ற மாதிரி உண்டவே இல்லை அப்படியே செவத்து இடிச்சிக்கிறாப்ல. சுகாவா எனக்கு தலை சுத்துற மயக்கம் வர மாதிரி சொல்ல அப்போ அந்த சைடு உங்கள் பிரதர் என்ட்ரி கொடுக்கும்போது அப்போதான் உங்களை இவங்க எங்க என்ன பண்ணுறாங்க அது ஒயன் படுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்ல பாட்டு சவுண்ட் கேட்குது அப்படின்னு உங்கள் பிரதர் வந்து போவேன் என்ன மச்சா பண்ணுறா அப்படிங்க மச்சான் சாப்பிட மச்சான் காப்பாற்ற மச்சான் அப்படின்னு வச்சு அவங்க பிரதர் டைப்ஸ் கெஞ்சா என்ன சின்ன மச்சா அப்படின்னு பார்த்தேன். அப்போ இந்த பக்கம் பார்த்தா ஓ நம்ம தங்கச்சி டான்ஸு அதான் பிள்ளைங்க இப்படி அப்படின்னு சொல்ல டேய் என்னடா மச்சான் உன் தங்கச்சி இப்படி வளர்த்துச்சிங்க அம்மா அப்படின்னு ஜம்குள்ள பெருமிச்சோட அதுக்கப்புறம் நம்ம சுகா பார்க்கணும். சுகா மைண்ட்லேருந்து அப்புறம் அப்படி ஒய்யன் உத்து பார்க்குறாப்ல. அப்புறம் உங்கள் பிரதர் வந்து என்ன தப்பு பார்க்குறான் அப்படின்னு நல்லா ஆட்டா அப்படி பார்த்துக்கலாம் இவங்க சாகிற நிலைமையில இருக்காங்க இவன் அப்படி பார்க்குறேன் சொல்லிட்டு நம்ம சுகா தான் வயசு கொடுத்து பாருங்க அங்கே என்ன தெரியுது நீ அப்படி பார்க்குற அப்படின்னு கேட்க அப்போ இன்னும் மச்சான் சித்தி பொண்ணு இருக்குல்ல ஆமாம் குழந்தை ஒரு 2 மாதம் ஆச்சு நம்ம சித்தி பொண்ணு சொல்லு அவனா அவளுக்கு மை வைக்கிறதுக்காக மை டப்பா ஒன்று காணும் தேடி நான் மச்சான் நான் போகிறப்ப என்ன தேடி கூடாது நான் தேடி மச்சான் சரி அதுக்கு என்ன போ அது நான் தேவை கிடைக்கலடா அவன் கண்ணு போறான் அந்த ஒரு டப்பா மை அவன் 2 கண்ணு கொடுத்து வச்சுக்கா அப்படின்னு சொல்ல ஆட பாவி என்ன கூத்து நடந்தது இவனை மைட பாக்கு அழிஞ்சிங்கிறா அப்படின்னு எல்லாரும் மைண்ட் வயசு எல்லாரும் அவங்க சாகிற நிலைமையில இருந்தாங்க எல்லாம் குறை சமைச்சுக்கா பார்க்க சிவாவா பாக்கிய மச்சான் திட்டு போட்டு என்கிட்ட கூட சொல்ல அப்படின்னு வச்சுக்காதான் உங்க அண்ணனோட கணக்கு குத்தாங்க வச்சு ஒரு செலவு கொடுத்தாங்க அந்த எடுத்து திட்டு பண்ண மச்சான் என்கிட்ட கூட செலவு திட்டா எனக்கு குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்ல அவன் கீழே பார்த்தா அடே மைட பண்ண டப்பா வாங்கி தரா தயவு செஞ்சு அவன் நிறுத்த சொல்றா அப்படின்னு நம்ம சொல்ல சுகா ஓடி போய் வயமா 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 அப்படின்னு சொல்ல நம்ம ஜிம்முக்கு வந்து ஃபிக்ஸ் இன்னுமே போல பாவம் பிடிக்கும் வாயில் நிறைய தனிச்சு அந்த அளவுக்கு வயன் ஆடுற ஆட்டம் எப்படி சொல்லிட்டு
ஒய்யன் யாருனா தான் இந்த பூமி வந்து 2 துண்டா உடையாம இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சாவு நிலைமையில. சுகதா வந்து ஒயன் 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 கை பிடிக்க நூ எவரா அப்படின்னு நம்ம ஒயன் டெரர் வாய்ஸ்ல கேட்க மாமா கரண்டி அப்படின்னு சொல்ல நூ எவரா மறுபடியும் கேட்க ஐயோ இது பைத்தியம் முத்திடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்க உங்க அண்ணன் காலை பிடிச்சிக்க நீங்களா என்ன விடுடா நானோட அப்படின்னு சொல்லி கதறுவீங்க. நீங்க விடல அவ்வளோதான். அப்போ உங்க அண்ணன் ஏதோ டேப்லெட் மாதிரி தண்ணியில் கலந்து அது வந்து வாயில ஊற்றிட்டு அப்படி வச்சு நீங்க அடங்கிங்க. அப்படி எல்லாம் கேட்காங்க டேய் இவனுக்கு என்ன தடா ஆச்சு இவன் என்ன இப்படி பண்றான் அந்த பேப்பர் பார்த்து சொல்லி ஒரு பேப்பர் கொடுக்குறாப்ல அவங்க எழுதி தெரியும் குடும்பம் தான் எனக்கு டான்ஸ் காம்படிஷனுக்காக பொண்ணு அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிங்கிறாப்ல அதுவும் மிட் நைட்ல அப்படி பாவி உங்களுக்கு டான்ஸ் வராதுன்னு தெரிஞ்சோ இந்த வேலையை இறங்கிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பா அப்படின்னு ஜிமின் மைண்ட் வச்சு அப்போ தான் ஆரம்பி மச்சான் இவன் இந்த இடத்துக்கு போகவே கூடாதுரா போனால் நம்ம செத்து மட்டும் இல்லாமல் நம்மள மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் சாப்பிடுவா அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சல அவதான் மச்சான் சத்தியமாடா இவர் ஆடு 2 நிமிஷம் தான் வச்சு பார்த்தா நெக்ஸ்ட் பிளட் ஒழுகுறா இனிமே வார்த்தை பார்த்தா என் பாய் தங்கடா நான் செத்துருவேன்டா என்ன மாதிரி யாரும் ஆகக்கூடாதுன்னு நானும் இந்த உதவி பண்ணுறா என் நாட்டு மக்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது நான் உதவி பண்ணுறேன் அவன் மச்சான் வரவே கூடாது அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணுறாப்ல உங்கள் பிரச்சனை தான் இதுக்கு நானும் உறுதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல சரி மச்சான் இனிமே வரவே கூடாது அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக அதை பாதி பேஜ் தெரிஞ்சிருக்கு ஒரு ஷீட் மாதிரி அதை வந்து கீழே கிழிச்சிருக்காங்க. அதில் வந்து நாளைக்கு தான் அந்த போட்டி. ஸோ அது யாருக்குமே தெரியாது. அவங்க காட்டுல வந்து காம்படிஷன் நடக்குது ஆனால் டேட் எப்போன்னு தெரியல. ஒய்யை நான் நல்லா சந்திரமை மாதிரி ஆட்டு நல்லா இருக்கிறாப்ல மறுநாள் காலையாவது காலையில் ஒரு 11 o'clock தான் சாப்பிட்டு எல்லாமே முடிச்சுட்டு ஸோ காம்படிஷன் வந்து ஒய்யன் வந்து சீக்கிரமே கிளம்பிட்டாப்ல. அவங்க அப்பா நமக்கு தெரியும் அவங்க பாட்டி அவங்க அத்தைங்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம 7 பேர் அவங்க மாமா பசங்களுக்கு மட்டும் அவங்க அத்தை பசங்களுக்கு மட்டும் தான் தெரியாது சரிடா மாமா பசங்க சொல்லிட்டு அதுக்கப்புறத்துல வந்து ஒய்யன் வந்து கிளம்பி ஸ்டேஜ் எடுக்கிறேன். சரி ஓகேடா ஆர்மிஸ் பார்ட் 2ல பார்க்கலாம். ஆக்சுவலாக இதில் ஸ்டோரேஜ் ஃபுல் காட்டுது கொஞ்சமாக தான் போட முடியும். ஸோ பார்ட் 2 சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ ஓகே பாய்.